பெட்ரூமில் படுத்திருந்த ஏமா வெளியில் வந்து ஹாலில் படுத்துக்கிட்ட, பெட்ரூம்லேயே படுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி வெளியில் வந்து படுத்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவரோட என்னால் படுத்து தூங்க முடியல, பயங்கரமாக குரட்டை சத்தம், அந்த குரட்டை சத்தத்தில் எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் நான் ஹாலுக்கு வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வீடுகளில் வந்து குரட்டை சத்தம் கேட்க முடியாமல், அந்த குரட்டை சத்தத்தில் தூங்க முடியாமல் வெளியில் ஓடி வந்து படுக்கிறவங்களாம் இருக்காங்கங்க. பொதுவாக குரட்டை அப்படிங்கிறது மூக்கால் வரக்கூடியது தான். அதே மாதிரி அந்த தொண்டை அதெல்லாம் வந்து தடிமன் ஆகும் பொழுது, அந்த தசைகள் தடிமன் ஆகும் பொழுது இந்த மாதிரி குரட்டை சத்தம் வந்து வேகமாக வருதுங்க. காலபுருஷ தத்துவ பிரகாரம் மிதுனத்தில் வந்து பாவகிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து குரட்டை சத்தம் அதிகமாகவே வருங்க. பொதுவாக குரட்டை அப்படின்னாலே அது குரு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. காரணம், மூக்கு வந்து குருக்குரிய கிரகம். அப்போ மூக்குக்கு உரிய கிரகமாக குரு பகவான் வருகிறார். இந்த மூக்கால் தான் இந்த குரட்டை சத்தம் அதிகமாக வருதுங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து மூச்சு காற்றுக்குரிய இடம், 12ஆம் இடம்ங்கிறது வந்து தூங்கக்கூடிய இடம். அப்போ இந்த தூங்கக்கூடிய இடத்துல மூச்சு காற்று தடைப்பட்டு குரட்டை வருது அப்படிங்கக்குள்ள ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சேர்ந்து உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து குரட்டை சத்தம் அதிகமாகவே வரும். அவங்க விடுற குரட்டையை கேட்டோம்னாலே நமக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. அதே போல் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் கெடக்கூடாது. அது கெட்டாலும் வந்து தூங்கும்போது குரட்டை சத்தம் வரும். 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்கார்ந்து அது இன்னொரு பாவகிரகம் பார்த்தாலும் குரட்டை சத்தம் அதிகமாகவே வரும். அதனால் லக்னத்துக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் அவங்க குரட்டை விடாமல் தூங்குவாங்க. அப்போ தான் பக்கத்தில் படுத்து தூங்க முடியும். இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது. என்ன தான் காதில் நாம் வந்து பஞ்சை வச்சு படுத்தாலும் கூட அது அவ்வளோ தூரம் வந்து நமக்கு திருப்தியை உண்டாக்காது. அதே போல் ஜோதிட சாஸ்திர வகைகளில் பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துக்குரிய கிரகத்துடன் குரு சம்பந்தப்பட்டாலும், அதாவது குரு பகவான் 3ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட சம்பந்தப்பட்டாலும் அவங்களுக்கு குரட்டை சத்தம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு வச்சிங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகமாக சூரியன் வரார். அந்த சூரியனோட குரு சேர்ந்திருந்தாலோ நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தாலோ நிச்சயமாக அவங்க குரட்டை விட்டு தான் தூங்குவாங்க. குரட்டை சத்தம் கேட்க முடியாத அளவுக்கு பெருசாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பாதிப்புகளும் உண்டு பண்ணுங்க. அதே போல் குரு பகவான் கேதோடு சேர்ந்திருந்தாலும் சிலருக்கெல்லாம் குரட்டை சத்தங்கள்லாம் வரும். அதனால் குரு கேது இந்த ரெண்டு காம்பினேஷன், ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய காம்பினேஷன் சிலருக்கு வந்து அதிகமான குரட்டை சத்தத்தெல்லாம் உண்டாக்குங்க. இதனால் பலருக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்குது. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. லக்னாதிபதியோட குரு சம்பந்தப்பட்டார்னா உடல் தடிமன் ஆகும். அதனாலேயும் வந்து குரட்டை சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால லக்னாதிபதியுடன் குரு சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குரட்டை சத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பள்ளிகொண்ட பெருமாள், சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க. ஸ்ரீரங்கத்திலே சயனக்கோலம் கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கலாம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சயனக்கோலத்தில் பெருமாள் இருக்கிறாரோ அவரெல்லாம் சேவிச்சுட்டு வர்றதன் மூலமாக இந்த குரட்டை சத்தங்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஜோதிடம்ங்கிறது வந்து நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்லாமல் நாம் எப்படிப்பட்டவங்க, நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக விளக்கேற்றி காட்டக்கூடியதாகும். அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், நாம் சுற்றி இருப்பவர்களையும் புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.